வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி இதயத்தோட வேலைகள், அதாவது இதயத்தை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, இதயத்திற்கு ஏற்ற உணவுகள், இதயத்துக்கு ஏற்ற உடல் பயிற்சிகள் ஆகியவற்றை பார்ப்போம். இதயம் உடலில் ஒரு ராஜ உறுப்பாகும். இது ஒரு முக்கியமான வேலைகளை செய்கிறது. இதயம் அனைத்து உடல் பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டத்தை அளிக்கிறது. இதனால் உடலில் உள்ள அசுத்தங்கள்லாம் வெளியேறுகிறது, நச்சுக்கள் வெளியேறுகிறது, உடலை தூய்மைப்படுத்துகிறது. மேலும் உடல் மனதையும் உடலையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதன் வாழ இதயமே முதன்மையான வேலைகளை செய்கிறது. இந்த இதயத்தோட வேலைகளை பார்ப்போம். அதாவது இதயம் பலம் பெற என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உணவுகள், ஒரு இயற்கை சூழல் அதெல்லாம் அமைந்திருந்தாலே இதயம் நல்ல பலமாக இருக்கும். மேலும் பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், விதைகள், மீன், கொழுப்பு இல்லாத புரதம் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதால் இதயம் பலமாக இருக்கும். மேலும் இது ஃபைபர், ஆக்சினேட்டிகள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த உணவுகள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். மேலும் உணவுகள் அப்படின்னா, பழங்களில் ஆப்பிள், ஆரஞ்சு, பலாப்பழம், பேரிக்காய், மாதுளை, வாழைப்பழம், திராட்சை போன்றவை பழங்கள் இதயத்துக்கு நன்மை புரியும். காய்கறிகளில் அஸ்பராகஸ், முட்டைக்கோஸ், பீட்ரூட், பூசணி, கேரட், கீரை போன்ற காய்கறிகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. புரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மீன், பீன்ஸ்கள், பருப்பு வகைகள், கொண்டைக்கடலை, முட்டைகள், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு போன்றவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நல்ல ஒரு புரதமாகும். மேலும் கொட்டைகளில் ஆலிவதை, வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, பிஸ்தா போன்ற கொட்டைகள் இதய ஆரோக்கியத்தை நன்மை பயக்கிறது. நல்ல கொழுப்பை கொண்ட ஆலிவ் எண்ணெய், கடலை எண்ணெய் போன்ற துணை பொருட்களும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. மேலும் இதயத்துக்கு தீங்கு செய்கிறது அப்படின்னா, சர்க்கரை பொருட்கள், துரித உணவுகள், அதிக கொழுப்பை கொண்ட மீன், ரெட் மீன், மட்டன், பர்கர், பீஃப், சீஸ், பேக்கரி உணவுகள் போன்றவை கொழுப்பை அதிகரித்து இதயத்துக்கு தீங்கு செய்யுது. மேலும் இதயத்துக்கு இனிப்பு பானங்கள், கேக்கு, பேக்கரி ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், சீஸ், அதே போல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதயத்துக்கு அதிக அளவு கெடுதல் செய்கிறது. உப்பு நிறைந்த உணவுகள், அதாவது சிப்ஸு, சாஸு, மசாலாக்கள் அதெல்லாம் குறைச்சிடணும். அது ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் இந்த சோடியம் உள்ள உணவுகளெல்லாம் குறைக்கணும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகள் இதெல்லாம் இதயத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பொரித்த உணவுகள், கொழுப்பு உணவுகள் இதெல்லாம். உணவு பழக்கத்தை மாற்றுவதன் மூலம் நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். நல்ல உணவு பழக்கம் அவசியம். அதாவது சித்த மருத்துவத்தில் நிறையா இதயத்தை பாதுகாக்க மருந்துகள் இருக்குது. இப்போல வீட்டு வைத்தியமும் நம்ம செஞ்சுக்கலாம். இதய படப்படப்பு குறைய என்ன செய்யலாம்னா, மாசிக்காயை பால் விட்டு இழைத்து அதை சாப்பிடலாம் காலை மாலை ஒரு சிட்டிகை. அதேபோல் மேலையும் பூசிக்கலாம் அந்த மாசிக்காய் இந்த இதயத்தை சுற்றி. அப்புறம் இதய நோய்க்கு துளசி இலையை தேனை வெந்நீரில் கலந்து அதையும் சாப்பிடலாம். இதய நோய்களுக்கு தீர்வதற்கு. இதயம் குத்துவது அப்படின்னா, ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துது அப்படின்னா, துளசி இலை, செம்பருத்தி இலை ரெண்டையும் கஷாயம் வைத்து குடித்தாலும் இதய சம்பந்த நோய்கள் சரியாகும். இதயம் பலம் பெற தினசரி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா இதயம் நல்லா பலமாக இருக்கும். அதேபோல் அத்திப்பழம் காய வைத்து பொடித்து அதையும் சாப்பிட்லாம். அது இதயத்துக்கு நல்லது. மேலும் மாதுளைச்சாறு, தேன் கலந்து சாப்பிட்டா இதயம் பலன் பெறும். மார்பு துடிப்பு வலி அப்படின்னா, சந்தனத்தூளை கஷாயம் செய்து குடித்தா இதயம் அந்த துடிப்பு வலியெல்லாம் குறையும். இதய பலவீனமாக இருக்குது அப்படின்னா, செம்பருத்தி பூ கஷாயம் செய்து நம்ம குடிக்கலாம். மாரடைப்பு குணமாக தாண்டி பொடியை 2 சிட்டிகை தேனில் கலந்து சாப்பிட்டாலும் மாரடைப்புலாம் குணமாகும். நெஞ்சு வலிக்கு இஞ்சி துண்டை தேனில் கலந்து இஞ்சி முரப்பா அப்படிலாம் சாப்பிட்லாம். அப்புறம் இதயத்துக்கு ரொம்ப நல்லது என்னென்னா, மருதம்பட்டை, செம்பருத்தி பூ கஷாயம் இதை சாப்பிட்டாலே இதயம் நல்லா பலமாக இருக்கும். மருதம்பட்டை ஒரு நல்ல இருதய டானிக்காக இருக்குது. அதே போல் மார்பு வலிக்குது அப்படின்னா, இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, இதெல்லாம் கருந்துளசி, மருதம்பட்டை கஷாயம் இதெல்லாம் நல்லது செய்யும். அதாவது இதய நோய் உள்ளவர்கள் அடிக்கடி டீ, காஃபி இதெல்லாம் தவிர்க்கணும். இப்படி இருந்தாலே இதயம் நல்லா பலமாக இருக்கும். மேலும் இதயம் பலம் பெற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நன்மை செய்கிறது. நார்ச்சத்துக்கள், வைட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சினேட்டிகள் நிறைந்த உணவுகள் உட்கொள்வது அவசியம். பருப்பு, அஸ்பராகஸ், காய்கறிகள்,
அதெல்லாம் பச்சை தேயிலை தேநீர் இதெல்லாம் வந்து நல்லது போன்ற உணவுகள் இதே வந்து பலப்பெற உதவும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மீன், ஆலிவ் விதை, வால்நட் போன்ற உணவுகள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இது இதய நோயின் ஆபாயத்தை குறைக்கும் நல்ல கொழுப்பு சத்தும் ஆகும். நார்ச்சத்து உணவுகள் வந்து இதயத்தை பலமாக்க உதவும். வீக்கங்கள்லாம் குறைக்கும், சர்க்கரையெல்லாம் கட்டுப்படுத்தும். விட்டமின், தாதுக்கள், மினரல்ஸ், அமினோ அமிலங்கள் உணவுகள் வந்து நல்ல உணவு பழக்கங்கள் வந்து இதயத்தை வலிமையாக வைத்திருக்கும். சரியான உணவு பழக்க வழக்கமே இதயத்தை வந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க அதேபோல் தீங்கு செய்யும் உணவுகளை தவிர்த்து பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள் உட்கொள்வது அவசியம். மேலும் இதயத்தை பலம் பெற உடற்பயிற்சிகள் வந்து மிகவும் முக்கியம். உடற்பயிற்சி, மனப்பயிற்சியும் வந்து இதயத்தை பலமாக்கும். அதில் நடைப்பயிற்சி வந்து ரொம்ப நல்ல நன்மை புரியும். அது காலையில் சாயந்தரம் வந்து அரை மணி நேரம் வயதானவர்கள்லாம் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் இதயம் பலமாக இருக்கும். சிறியவர்கள் நீச்சல், சைக்கிள் ஓட்டுதல், டென்னிஸ் போன்ற உடற்பயிற்சிகள் வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். மேலும் ஏரோபிக் பயிற்சிகள், வலிமை பயிற்சிகள், நெகிழ்வுத்தன்மை யோகா போன்ற பயிற்சிகள் வந்து நன்மை தரும் இதயத்துக்கு. சுவாசம், பிராணாயாமம் போன்றவை மனதை வந்து மென்மையாக்கி அமைதிப்படுத்தும். இருதயத்தை துடிப்பு வந்து சீராக்கும் உடற்பயிற்சிகள். இந்த உடற்பயிற்சியின் பலன்கள் என்ன அப்படின்னா, இதய துடிப்பை வந்து சரியாக வச்சுருக்கும், இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும், கொலஸ்ட்ராலையெல்லாம் குறைக்கும், மேலும் நம்மளுக்கு சகிப்புத்தன்மையை வந்து வளர வைக்கும். இதய நோய் ஆபாயத்தையெல்லாம் வந்து உடற்பயிற்சிகள் குறையும். அதெல்லாம் செரிமானம் நன்றாகி நம்மளுக்கு வந்து ஒரு உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக பாயும். இதனால் ஒவ்வொரு உறுப்புகளும் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே உடற்பயிற்சி தினமும் அனைத்து மனிதர்களுக்கும் அவசியம். சிறியவர் முதல் பெரியவர் வரை உடற்பயிற்சி செய்தாலே இதயத்தை வந்து நல்லதாக பாதுகாத்துக்கலாம். ஆகையால் நம்ம வந்து உணவு பயிற்சி, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, யோகா, தியானம், இசைப்பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கும் போது இதயம் ஒரு நல்ல பலப்பட்டு இருக்கும். நம்மளும் ஒரு சிறந்த மனிதராக இந்த உலகில் பிரகாசிக்கலாம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.